வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் சொல்ல போகிறோம். அதாவது நீங்கள் ஆன்லைனில் இது மாதிரி கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரிக்கான பிவிசி கார்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். 50 ரூபா பணம் கட்டினீங்கன்னா போதும், இந்த கார்டு வந்து உங்கள் வீட்டு தேடி வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் தேவையில்லை. கையில் வச்சுருக்க மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க அது எப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு வந்து உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மை ஆதாருங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆதார் பிவிசி கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்கும். உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த 28 டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த கேப்சா கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்சா கோடை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நம்மள்கிட்ட மொபைல் நம்பர் இல்லைன்னா இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்து நீங்கள் பிவிசி கார்டை வந்து நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50 ரூபா பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கட்டினீங்கன்னா உங்கள் வீடு தேடி உங்கள் ஆதார் கார்டு வந்து வந்துடும். ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் ஆதார் கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.